அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் குகையில் இருந்து ஒலித்த ஓம் என்னும் சத்தம். ஓம் சத்தத்துக்கு பின்னாடி மறைந்திருந்த ரஷ்ய நாட்டு பெண். அடர்ந்த காட்டுக்குள்ள விஷ பாம்புகள் சூழப்பட்ட பகுதியில குகைக்குள்ள ஆன்மீகத்துல மூழ்கி இருக்காங்க ரஷ்ய நாட்டை சேர்ந்த பெண் ஒருத்தங்க. விசா காலாவதி ஆகி 8 ஆண்டுகள் கடந்தும் இந்தியாவிலேயே அவங்க இருக்க என்ன காரணம் விவரிக்குது இந்த செய்தி தொகுப்பு. கர்நாடக மாநிலம் கோகர்ணா காவல் நிலைய காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் அவர்களுடைய தலைமையில காவலர்கள் அங்க சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்புக்காக ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் மலையில அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள ஒரு குகையில சில நபர்கள் தங்கி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் அவங்க ஆன்மீகத்தை பின்பற்றிட்டு வரதும் தெரிய வந்திருக்காம். உடனடியா போலீசார் அங்கு விரைந்து போய் பார்க்கும்போது அவங்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. அங்க இருந்தது ரஷ்ய வம்சாவளியை சேர்ந்த நினா குடினா அப்படின்ற 40 வயது பெண். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய 6 வயது மற்றும் 4 வயது மகள்களோட அங்க அவங்க வசிச்சுட்டு வந்ததா கூறப்படுது. அடர்ந்த வனப்பகுதியில விஷ பாம்புகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியில குகையில தனியா தன்னுடைய குழந்தைகளோட இந்த பெண் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. மேலும் இந்த பெண் ஆன்மீகத்துல மூழ்கி இருக்கிறதும் தெரிய வந்திருக்கான். அதை தொடர்ந்து அந்த பெண்ணையும் குழந்தையும் மீட்டு அதே கிராமத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி சாமிஜியினுடைய ஆசிரமத்துக்கு கொண்டு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட விசாரணை மேற்கொண்டதுல தான் இவங்களுடைய விசாக்கள் 2017ஆம் ஆண்டே காலாவதி ஆகியிருக்கிறது தெரிய வந்திருக்கு. சுமார் 8 ஆண்டுகள் காலாவதியான விசாவோட தான் இந்தியாவில் இவங்க வசிச்சுட்டு வந்திருக்காங்க. மேலும் ஆன்மீகத்து மேல கொண்ட பற்றின் காரணமாக அவங்க இங்கிருந்து வெளியேற மறுப்பு தெரிவிச்சதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் அந்த பெண்ணையும் அவங்களுடைய 2 குழந்தைகளையும் வெளிநாட்டுக்கே அனுப்பக்கூடிய ஏற்பாடுகளை இப்ப மேற்கொண்டுட்டு வராங்க. இதன் காரணமா கோகர்ணா பகுதியில பெரும் பரபரப்பு சூழலும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கு. இத்தனை ஆண்டு காலம் அடர்ந்த வனப்பகுதியில குகைக்குள்ளேயே தன்னுடைய குழந்தைகளோட இவங்க வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஒன் இண்டியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.